தினமொரு வசனம். ஆமோஸ் 5வது அதிகாரம் வசனம் 21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. விளக்கம். இன்று கடமை பக்தியும் சம்பிரதாய பக்தியும் பண்டிகை பக்தியும் சந்தர்ப்பவாத பக்தியும் கிறிஸ்தவ சபைகளின் அடையாளங்களாக மாறிவிட்டன. சில திருச்சபைகளில் நடைபெறும் விசேஷ கூட்டங்களில் ஜனங்கள் பங்கெடுப்பது இல்லை. ஆனால் ஞாயிறு காலை ஆராதனை வேளையில் கூட்டம் சபையில் இடம் கொள்ளாத அளவிற்கு இருக்கும். ஏனென்றால் ஞாயிறு காலை ஒரு கடமைக்காக சம்பிரதாயத்திற்காக சபைக்கு செல்வதை தேவனை கனப்படுத்தும் பக்தியாக பலர் எண்ணுகின்றனர். ஆனால் அது தேவனை கனப்படுத்தும் பக்தி அல்ல, அது தேவனை கனவீனப்படுத்தும் பக்தியே. கடவுளை விசேஷ தினங்களில் மட்டும் காணப்படாத விரும்பும் போலியான பக்தியை தேவன் விரும்ப மாட்டார். எல்லா நாட்களிலும் தேவனை கனப்படுத்த வேண்டும். லெந்து காலங்களில் திருச்சபைகளில் நடைபெறும் கூட்டங்களில் பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமே அநேகர் வருகின்றனர். வெள்ளி அன்று சாத்தான் விசேஷ பிரசங்கியாக வந்தால் கூட இவர்கள் தவறாமல் வருவார்கள். பிற தினங்களில் இயேசுவே நேரடியாக பிரசங்கம் செய்ய வந்தாலும் அவர்கள் போக மாட்டார்கள். இவர்கள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள். இந்த வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட் கிறிஸ்தவ பக்தி தேவனுடைய பார்வையில் விரும்பத்தக்கதல்ல என்பதை இவர்கள் அறிவதில்லை. விசேஷ நாட்களிலும் பண்டிகை தினங்களிலும் பக்தியாய் தேவ சமூகம் தேடும் பழக்கம் ஒருவருக்கு நல்லதோர் திருப்தியை தரலாம். ஆனால் அது ஆரோக்கியமான பக்தி அல்ல. பல கிறிஸ்தவர்கள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும் ஞாயிறுகளில் எங்கிருந்தாலும் அடித்து பிடித்து ஓடி வந்து திருவிருந்தில் கலந்து கொள்வார்கள். ஆனால் மற்ற நேரங்களில் சபை என்பதை சம்பந்தமில்லாத இடமாக எண்ணுவார்கள். லெந்து கால நாட்களில் மட்டும் தவறாமல் சபைக்கு வருகின்ற கிறிஸ்தவர்களே இந்த பக்தி நல்லதல்ல. பண்டிகை தினங்களிலும் திருவிருந்து நாட்களிலும் சபைக்கு வருவதில் அதிக தீவிரமாயுள்ள கிறிஸ்தவர்களே இந்த சீசனல் பக்தி ஆரோக்கியமானது அல்ல. வெள்ளிக்கிழமை கூட்டத்தை விசேஷமாக எண்ணி வருகின்ற கிறிஸ்தவர்களே இந்த சென்டிமெண்ட் பக்தி தேவனை கனப்படுத்தாது. இன்று சபைக்கு வருகின்ற நீங்கள் இதுவரை ஏன் வரவில்லை என்று யோசியுங்கள். உண்மையான மனமாற்றமும் இரட்சிப்பும் இல்லாத ஒரு பிரயோஜனமற்ற கிறிஸ்தவ பக்தியோடு வாழ்வதாலேயே இந்த விதமான சந்தர்ப்பவாதமான பக்தி மேலோங்குகிறது. இந்த லெந்து காலத்திலாவது என்றும் பிரகாசிக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ பக்தியை பற்றி கொள்ள தயாராகுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு இருந்து எங்களை எல்லா தீங்குக்கும் நாச மோசத்திற்கும் விலக்கி காக்கும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமேன்.